மச்சி பண்றீங்க? மச்சி எங்களுக்கு ஏதாவது செஞ்சு தாங்க மச்சி. மாமா என்ன செய்யறோம்னு பாரு. என்ன மச்சி இது? இது ரவை பணியாரம். ரவை பணியாரமா? இது எப்படி செய்யறதுன்னா 2 கிளாஸ் ரவைக்கு 1/2 கிளாஸ் மைதா போட்டு நல்லா சீனி இல்லைன்னா வெல்லம் போடலாம், போட்டு கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு சுட்டோம்னா சூப்பராக இருக்கும். இது ரெடிமேட் ரவை பணியாரம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு வாழைப்பழம் போடலாம், தேங்காய் பால் ஊற்றலாம், இதெல்லாம் செய்யலாம். இப்போ எதுவும் இல்லாதனால குழந்தைங்களுக்காக ரெடிமேடாக செஞ்சுருக்கேன், ஈஸியான மெத்தடில். உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு நல்லா சூப்பராக செஞ்சு தரேன். இது ரெடிமேட் ரவை பணியாரம் பாருங்கள். மச்சி எனக்கு கொடுக்குறீங்களா மச்சி? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஆனால் கொஞ்சம் சிம்மில் வச்சுதான் வேக விடணும், அப்படின்னாத்தான் கலர் மாறாமல் நல்லா வேகும். அதுக்காகத்தான். வெக்கேஷனில் இருந்துக்கிட்டு 2 பேரும் எவ்வளோ சேட்டை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்கள் வீட்டிலையும் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் சேட்டை பண்ணுறாங்களான்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரவை பணியாரம் செம்மையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா எங்கள் பேரம்பேத்திங்க செய்கிறதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்றாங்க. அவங்களுக்காகத்தான் இப்போ செய்கிறது, சாப்பிட்டு போகிறாங்க சுட சுட. அதுக்காகத்தான் வேகமாக செய்கிறேன் பாருங்கள். இப்படி ரவை பணியாரம் நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஆனால் கொஞ்சம் சிம்மில் வைக்கணும், அப்படின்னாத்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவே நல்லா சூப்பராக அப்படி எலும்பி வந்துடும் பாருங்கள். சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.